லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு 2 மாடு ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. டாப் குவாலிட்டியில நல்ல பிரீடு குவாலிட்டியில ஹெச்எஃப் மாடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நீங்க அங்க இங்க போய் சுத்திட்டு இருப்பீங்க, இவ்வளோ பால் வரும் அவ்வளோ பால் வரும்னு சொல்லுவாங்க. மாடு பிரீட்ல இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் பால் வராது. இது மாதிரியான பிரீட்ல இருக்கக்கூடிய மாட்டை எடுத்துட்டு போய் பயன்படுத்துங்க, கண்டிப்பா கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மாடு இப்பவே நல்ல முன்னையும் பின்னையும் மடி எடுத்திருக்கு, சுமக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க, நல்ல அழகான கலர் பேட்ச் மாடு, போடி மொட்டையில நல்ல டாப் குவாலிட்டி பிரீட்ல ஒரு மாடு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஹெச்எஃப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிரீடை சார்ந்த மாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஈத்துக்கு ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா இன்னொரு 10 கண்ணுக்கு மாட்டை வச்சுக்க முடியும். டாப் குவாலிட்டியான பிரீடு, அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நல்ல பிரீடு குவாலிட்டியில மாடு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த மாடு எந்த அளவுக்கு கறவை திறன் எடுத்து கொடுக்கும்னு. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாடா தாங்க இந்த மாடு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் மாடு வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு இந்த மாட்டை நீங்களும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. மேலும் இரண்டாவதா ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாடு ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. ஹெச்எஃப் மாடும் ஜெர்சி ரக மாடும் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க 2 மாத்தையும் ஒரே இடத்துல இருந்தே எடுத்துட்டு போகலாம். இந்த மாடு வேணும்னாலும் எடுத்துக்கங்க, அந்த மாடு வேணும்னாலும் எடுத்துக்கங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி ரக மாடுங்க, நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடும் 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 5-6 நாட்கள்ல கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஜெர்சி ரக மாடுங்க, கொஞ்சம் கிராஸ் டைப்பு, பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். நல்ல பெருவட்டான மாடுங்க, நீட்டு போக்கான மாடு, மாட்டுக்கு ஏற்ற மடி இருக்கு, நல்ல காம்பு வளமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 18 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து இந்த ஈத்துக்கு கறவை திறன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர 2 மாட்டுக்கிட்டையுமே எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த மாட்டுக்கிட்டையும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாடு ஹெச்எஃப், ஒரு மாடு ஜெர்சி கிராஸ் மாடா இருக்கிறதுனால பாலை கலந்து ஊத்துனீங்கனாலும் நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டோட ஊற்றலாம். சொசைட்டியில் நல்ல ரேட்டும் எடுத்து கொடுக்கும். 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் விலை அனுசரித்து தரலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் தனியாக வந்துடும், மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும். டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடா இருக்கும். ரெண்டுமே நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடாவும் இருக்கு, நல்ல பெருவட்டான மாடாவும் இருக்கு, நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் மாடு இருக்கு, நல்ல முகலட்சணம், மடிவளம், காம்பு வளம்னு சொல்லிட்டு எதுலையுமே குறை சொல்ல முடியாத 2 மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 மாடுகளை எடுத்துக்கிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மினிமம் டீட்டெயில்ஸ் தாங்க. விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்க முடியும். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி